ஜோதி ஷோ அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க எபிசோட் 1. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஸ்ட்ரைட்டா சிஎம் கிட்டே போயிடலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்க கொடுத்த அந்த 2 வாக்குறுதி என்னாச்சு சொல்லுங்க. நம்ம தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்க? நிரந்தர பணி, அப்புறம் சம வேலைக்கு சம ஊதியம், இதத்தானே கேட்டாங்க. உங்க வீட்டு சொத்தையா கேட்டாங்க? ஆனா கவர்மெண்ட் என்ன கொடுத்திருக்கு? வெறும் 3 வேளை சோறு. வாழ்வாதாரத்துக்கு பதிலா சாப்பாடு போதுமா? இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆனா உங்களுக்கு உண்மையாவே என்ன தேவை? பணி நிரந்தரம் தான். திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 153 மற்றும் 285. இதுல 10 வருஷம் வேலை செஞ்சவங்களை நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்க. அதை ஏன் இன்னும் செய்யல? முதலமைச்சர் அவர்களே, நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருந்தப்போ 90% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இவங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்புக்காக காத்திருக்காம உடனே நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு அப்ப இருந்த முதல்வருக்கு கடிதம்லாம் எழுதுனீங்க. இப்போ ஆட்சி உங்க கையில இருக்கு, ஆனா ஏன் லேட் பண்றீங்க? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். 186 கோடி மதிப்புல உணவு திட்டம்னு சொல்லி உண்மையிலேயே ஒப்பந்தக்காரங்க நலனை பாதுகாக்கத்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல பணி நிரந்தரம் கேட்டவங்களை திசை திருப்ப பாக்குறீங்களா? ஏமாறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவ ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். அதனால மக்களே, நீங்க தான் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும்.